வணக்கம் அன்பு நண்பர்களே. சன் அஸ்ட்ரோ மீடியா நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/2/2026 விஸ்வாவசு ஆண்டு மாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். கும்பலக்கணம் இருப்பு இன்று 4 நாழிகை 26 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:34க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 5:50 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று இரவு 8:36 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:08 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று அதிகாலை 5:56 வரை கரசை, பின்பு மாலை 5:50 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:33 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 8:36 வரை பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாமுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளகஸ்தி, ஸ்ரீசைலம், திருவைக்காவூர், திருக்கோக்கர்ணம் இத்தலங்களில் ஸ்ரீ சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை வழிபட உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மகா சிவராத்திரி சுபமுகூர்த்த தினம் இருக்குங்க. அப்போ மகா சிவராத்திரியில் நாம் என்ன செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இந்த மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி நாளையே நம்ம மகா சிவராத்திரியாக போற்றி கொண்டாடப்பட்டு வருதுங்க. அப்போ ராத்திரி என்ற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்தும் பார்த்தீங்கன்னா செயலற்று ஒழுங்குபடுத்துதல் என்று ஒரு பொருளுங்க. அதாவது உயிர்கள் செயலற்று ஈசன் நினைவாக ஒடுங்கும் காலமே இந்த சிவராத்திரியாக. இந்த புண்ணிய காலத்தில் சிவனினுடைய திருநாமம் சொல்லி 4 கால பூஜைகள் செய்வது, வழிபடுவது மிகவும் வாய்ந்ததுங்க. அதே இந்த நாளில் 3ஆம் காலத்தில் சிவனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு விலகி போகுங்க. இதனால் இந்த ஜென்மம் மட்டுமல்லாது மறு ஜென்மத்திலையும் நிறைவான வாழ்க்கையையும் பெற முடியுங்க. அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்த ஒரு மிக்க நாள் தான் இன்றைய நாளுங்க. அப்போ சிவராத்திரி விரதம் நம்ம எவ்வாறு அனுஷ்டிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாள் அன்று ஒருவேளை உணவு உண்டு, சுகபோகங்களை எல்லாம் தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டுங்க. சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் செய்து முடிக்க வேண்டுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிவாலயங்கள் சென்று தரிசனம் செய்யலாம். ஆலய தரிசனம் முடித்து வீட்டிற்கு வந்தவுடன் பார்த்தீங்கன்னா அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை, தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டுங்க. பகலில் நீராடி உச்சிக்கால பூஜைகளை முடித்து விட வேண்டுங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற வேண்டிய சிவராத்திரி பூஜைக்காக மலர்கள், பழங்கள், இளநீர் முதலியானவற்றை இயன்றவற்றை நம்ம வழங்கிவிட்டு வீடு திரும்ப வேண்டுமுங்க. வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல ஒரு உயர்ந்த பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து 4 ஜாமங்கள்லையும் நீங்கள் பூஜை செய்ய வேண்டுங்க. அப்போ இந்த 4 கால சிவபூஜையில் அந்தந்த பூஜைக்கு ஏற்றவாறு வஸ்திரம், மலர்கள், மாலை, நைவேத்தியங்களை லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டுங்க. அப்போ சிவ பூஜை செய்ய இயலாதவர்களாக இருந்தீங்கன்னா சிவாலயங்களில் நடைபெறக்கூடிய 4 கால பூஜைகள்லையும் கலந்து கொண்டு சிவனருள்
நீங்கள் பெறலாமுங்க. அன்று இரவு முழுவதும் சிவபுராண உபன்யாசம் அல்லது சில கோயில்களில் நடைபெறுகிறதுங்க. அதை கேட்கலாம். அல்லது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா தேவாரம், திருவாசகம், சிவபுராணம், சிவசோத்திரங்கள் முதலானவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்கவோ செய்யலாமுங்க. அமைதியாக சிவ மந்திரங்களை சொல்லி தியானிக்கவும் செய்யலாமுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து இந்த நாள் முழுவதுமே நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டியதுங்க. இந்த நாளில் சிவராத்திரி அன்று செய்யக்கூடாதவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவராத்திரியில் பகலில் நிச்சயம் தூங்கக்கூடாதுங்க. நீங்கள் எப்பேற்பட்ட வேலைகள் இருந்தாலும் பகலில் தூங்கிறாதீங்க. சிவராத்திரி அன்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக தாயக்கட்டமோ அல்லது இந்த திரைப்படங்கள் பார்ப்பதோ இந்த மாதிரியான சில விளையாட்டுக்களை, இந்த மாதிரியான விளையாட்டுக்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சிவராத்திரியில் உபவாசம் என்பது நியதிங்க. அப்போ உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்பது பொருளுங்க. ஆகவே உடலாலும் மனதாலும் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டுமே தவிர தொலைக்காட்சியில் பக்தி படம், பாடல்கள் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் என்றாலும் அதனையும் பார்த்தல் கூடாது என்பது தான் உண்மையானதுங்க. செய்யக்கூடாதவைங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதனால் இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடாததை தவிர்த்து விட்டு செய்வதை நீங்கள் திரும்ப திரும்ப செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையையும் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை சிவராத்திரியில் உங்களுக்கு சிவன் அருளால் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரிங்க. அந்த மகா சிவராத்திரியில் சிவனை வழிபட மறவாதீங்க. நிச்சயம் சிவன் அருள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா சிவன் அருள் இருந்தால்தான் இந்த புண்ணிய பூமியில் நம்மளால் அதிக நாள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். அதனால் சிவன் அருளை வேண்டி இன்றைய நாள் முழுவதும் சிவனோடு ஐக்கியமாக இருங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி பூஜைகள் செய்வதற்கு மிக உகந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு மிக ஏற்ற நாள், நந்தவனம் அமைப்பதற்கு மிக நல்ல நாள், கடன்களை அடைப்பதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப லக்கணம் இருப்பு இன்று காலை 6:32 மணி முதல் 8:23 மணி வரை, மீன லக்கணம் 8:24 மணி முதல் 10:05 மணி வரை, மேஷ லக்கணம் 10:06 மணி முதல் 11:47 மணி வரை, ரிஷப லக்கணம் 11:48 மணி முதல் 1:40 மணி வரை, மிதுன லக்கணம் 1:41 மணி முதல் 3:46 மணி வரை, கடக லக்கணம் 3:47 மணி முதல் 5:58 மணி வரை, சிம்ம லக்கணம் 5:59 மணி முதல் 8:04 மணி வரை, கன்னி லக்கணம் 8:06 மணி முதல் 10:03 மணி வரை, துலாம் லக்கணம் 10:04 மணி முதல் 12:03 மணி வரை, விருச்சக லக்கணம் 12:04 மணி முதல் 2:09 மணி வரை, தனுசு லக்கணம் 2:10 மணி முதல் 4:21 மணி வரை, மகர லக்கணம் 4:22 மணி முதல் 6:26 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நம்ம வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள் வாக்குங்க. அப்போ சித்தர்கள் ஒரு விஷயங்கள் நமக்கு கொடுக்குறாங்கனாலே நிச்சயம் நீங்கள் எந்த ஒரு பகுத்து அறிய தேவையே இல்லைங்க. அவங்க சொன்ன விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடிச்சாலே போதும். நம்மளுடைய வாழ்க்கை ஸ்லோவாக ஸ்டடியாக முன்னேறிக்கிட்டே இருக்குங்க. அதை நீங்கள் தீர்க்கமாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாத காலங்கள் நீங்கள் ஹோரைகள் அறிந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுங்க. 6 மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கண்முன்னே உங்களுக்கு தெரியுங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த கடமைகளை அந்தந்த காலகட்டங்களில் அந்தந்த நல்ல நேரங்களில் ஹோரைகளில் செய்யும் பொழுது நமக்கு தடை இல்லாமல் அந்த செயல்பாடுகள் வெற்றிகரமாக முன்னேறி செல்லுங்க. அப்போ ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்காக இருக்கிறதுனால சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லையும் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளும் நன்மைகள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களெல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை செய்வதும் உங்களுக்கு நல்ல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை சுக்கிர ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை புதன் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சந்திர ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சனி ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை குரு ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை செவ்வாய் ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சூரிய ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை சுக்கிர ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை புதன் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சந்திர ஹோரை, 5 மணி முதல் 6 மணி வரை உங்களுக்கு சனி ஹோரை,
இரவு 6 மணி முதல் 7 மணி வரை குரு ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை செவ்வாய் ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சூரிய ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு சுக்கிர ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை புதன் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சந்திர ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சனி ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை குரு ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை செவ்வாய் ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சூரிய ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை சுக்கிர ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை புதன் ஹொரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹொரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பார்கள்ங்க. அப்போ அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹொரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் முயற்சி செய்தா நீங்கள் மிக சிறந்த ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேல அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசுறது, அரசு சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணுறது, அதே போல் சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் பார்க்கணும்னு நினைக்கிறது, அந்த மாதிரியான செயல்பாடுக்கு இந்த சூரிய ஹொரை சிறப்பாக செயல்படுங்க. அதே போல் இந்த சூரிய ஹொரையில் உயில் சாசனம் எழுதலாம். இந்த சூரிய ஹொரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. அப்போ இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஒரு ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த தொடர்ந்து நீங்கள் சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வாங்க. சூரியனுடைய பரிபூர்ண அருளும் கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருட்சகம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஆரம்பிக்காமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுப்பாருங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் செவ்வாய் சந்திரன், கும்பத்தில் சனி, ராகு, புதன், சுக்கிரன், சூரியன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் 10ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விரைந்து செயலாற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் நீங்கள் துரிதத்துடன் இருப்பீங்க. அதே போல் உங்களிடம் உறுதியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை அடைவது இன்று எளிதாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்கள் இலக்குகளை எளிதாக அடையக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்க அமைப்புகள் தாங்க இருக்குது. தொழில் ரீதியான எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது காரியங்களில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடுகள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை இன்றைய நாள் எடுப்பீங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. முயற்சிகளில் ஒரு புதுவிதமான அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் எதிர்பாராத பண உறவுடன் சில திடீர் செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. குடும்பத்தினருடன் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் இன்றைய நாள் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருந்தால் கூட அதெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒருவரை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்த பணம் எல்லாம் இன்றைய நாள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் நல்ல வழக்கம் போல நல்ல லாபங்கள் எல்லாமே உண்டாகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்க முன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் இனிமையாக பழகுவீங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வது மிக நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் நல்ல ஒரு மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளால் நற்பெயர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. கல்வியில் நல்ல ஒரு வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தேவைகளை எல்லாமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. நீங்கள் சிறிய வகையிலான சில கடன்களும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால இன்றைய நாள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. அதனால ஆரோக்கியம் உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரம் நிமித்தமான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. உங்களுடைய சமூகம் சார்ந்த நிகழ்வுகளால் ஒரு புதிய முன்னேற்றங்கள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்தில் சில நுட்பங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு மாறுபட்ட அனுபவங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் கேதுவும், அதே போல் 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் அமைதியும் அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமான ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுவதால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம், தைரியத்தோடு இருக்கலாம், தன்னம்பிக்கையுடனும் இருக்கலாமுங்க. அதே போல் நீங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகளை இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க ஒரு சில விஷயங்கள்ல. அதே போல நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்கங்க. வாடிக்கையாளர்களிடத்துல இன்றைய நாள் கனிவோடும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய உத்தியோகத்துல எதிர்பாராத பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சில கனவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காங்கங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல
நல்ல உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்தாப்புல பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். உங்களுடைய தனி திறமை இன்றைய நாள் வெளிப்படும்னே சொல்லலாமுங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு மிக உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படுது. லாபங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அதற்கு உண்டான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. புதிய முதலீட்டிற்கான திட்டங்கள் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் மேம்பாடு இதெல்லாம் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் முற்றிலும் விலகக்கூடுங்க. அதே போல் கணவர் வழியில் உடன்பிறப்புகளால் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் கிடைக்கக்கூடும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் முற்றிலும் விலகக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வரவுகள் உங்களுக்கு அதிகமாகவே காணப்படுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் இருந்து வந்த வருத்தங்கள் எல்லாமே நீங்கக்கூடும். நெருக்கடியான சில பிரச்சனைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உதவிகள் இன்றைய நாள் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கக்கூடுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 9ஆம் பாவத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த அளவில் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் முழுவதும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு முடிவுகள் இருந்துச்சுன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. அது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. எதிலையுமே பொறுமையை கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்புங்க. இப்போ முக்கியமான முடிவுகளில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குங்க. சிந்தனையோட போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களை நம்பி செயல்படுவதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் சில மாற்றமான ஒரு சில வாய்ப்புகள் எல்லாமே ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. விருப்பமில்லாத இடமாற்றம் சிலருக்கு மன உளைச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ மனதளவில் உற்சாகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் ஒரு சிலருக்கு அனுகூலமாக முடியக்கூடுங்க. இப்போ உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் சங்கடங்கள்லாம் ஏற்படுங்க. தாயோட உடல் ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மேம்படக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் வருகையால் சில செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் இது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காதுங்க. இப்போ நீங்கள் தவறு செய்ய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால்
எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழிலில் உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா விற்பனையில் லாபம் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, பொறுமையுடன் இருங்க. இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கவனமுடன் செலுத்துங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அன்பும் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எதிலையுமே கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்குங்க. தனிப்பட்ட விஷயங்கள்லேயும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் இன்றைய நாள் குறைத்து கொள்வது மிக நல்லதுங்க. உங்கள் இருவருக்கும் உண்டான ஒரு உறவு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைங்க. அவர்களுடைய கல்வி அறிவு பார்த்தீங்கன்னா மேன்மைப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவு உங்களுக்கு செலவுகள் காணப்படுங்க. அப்போ சேமிப்பு பழக்கத்தை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் சிறந்தது. அதே போல் உங்களுடைய செலவுகள், வீணான செலவுகளை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்ததுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கண்களில் சில எரிச்சல்கள், அதே போல் தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஆரோக்கியங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்களில் நல்ல ஒரு அலைச்சல்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மற்றவர்களுடைய பேச்சுக்களை கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. எதிலுமே பதட்டமின்றி செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பயணங்களில் தேவையான ஆவணங்களை எடுத்து செல்லுங்க, பத்திரமாக வச்சுக்கொள்வது நல்லது. பலதரப்பட்ட சிந்தனைகளால் இன்றைய நாள் உங்கள் மனதளவில் சில குழப்பங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் உங்களுக்கு புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. அதே போல பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல உங்களுடைய பணிகளில், செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க.
ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதிலையுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்கள பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் ஒரு புதுவிதமான ஒரு சிந்தனைகள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வர்த்தகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. உத்தியோகம் தொடர்பான பணிகளில் சில மாற்றமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு அனுபவங்களும் கிடைக்கக்கூடுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சில தவறிய வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்க போகுதுங்க. அதே போல் தந்தை வழி உறவுகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு நல்ல அனுபவங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு அன்பு, அந்யோன்யம் இதெல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கின்ற நாள். கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய குறைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு வக்கரத்திலையும் பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய சுய முன்னேற்றத்தின் மூலம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் எல்லாமே தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மனதளவில் திருப்தியும் அதே போல் சாதனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லாமே சாத்தியமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களிடம் ஏற்பட போகுது.
வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது பேராசை இன்றி நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. குடும்பத்தில் பொறுப்புகள் மேம்படக்கூடும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கௌரவ பதவிகள் மூலம் உங்களுக்கு செல்வாக்கு எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதே போல் அரசு தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆதாயங்களும் உண்டாகக்கூடுங்க. வேளாண்மை தொடர்பான சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆலோசனைகள் மூலம் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு தெளிவுகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமான ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடுங்க. குடும்பத்தினர்களிடம் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத பண வரவுக்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாகவே இருப்பதுங்க. எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அப்போ மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடும். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே சற்று இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வியாபாரத்தில் சக பணியாளர்களால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புகள் எதையுமே ஏற்படுத்தி தராதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பல புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உங்களுடைய பணிகளில் பெரிய அளவில் நீங்கள் சாதித்ததாக இன்றைய நாள் மனதளவில் உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழில் விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சியை தராட்டா கூட உங்களுடைய அன்றாட தேவைகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இருக்குங்க. சக பணியாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்ல ஒரு ஆலோசனைகள் செய்வதற்கு ஒரு மிக ஏற்ற நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் நீங்கள் 2 பேருமே இன்றைய நாள் உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு மிக சிறப்பாக காணப்படுவதால் நீங்கள் எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைத்து 2 பேருமே நல்லா பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதை நீங்கள் எதையுமே எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. சகஜமான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்படி செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். அந்த மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு அந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. உங்கள் கணவன் மனைவிக்கு உண்டான புரிந்துணர்வு மிக அற்புதமாக காணப்படுது. குழந்தைகள் விஷயங்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், தேர்வுகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அதே போல் உங்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இன்றைய நாள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிக பணத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. ஊக்கத்தொகை உங்களுக்கு அதிக அளவில் வருங்க. இதர வகையிலேயும் உங்களுக்கு பணங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நல்ல உடல்நிலை காணப்படுங்க உங்களுக்கு இன்றைய நாள். அதனால் உடற்பயிற்சியும் ஆற்றலும் உங்களுக்கு மனதளவில் திருப்திகரமாக வைத்து இருக்குங்க. அப்போ ஆரோக்கியம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க இன்றைய நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அரசால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடேறக்கூடும். மனதளவில் உங்களுக்கு புதிய தெளிவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. எதிர்பாலின மக்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. வியாபாரத்தில் சில ஒப்பந்தங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. அதே போல் நீங்கள் தொடங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் ஆதாயங்கள் உங்களுக்கு நிறைந்த ஒரு நாளாக அமையக்கூடுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும்,
10ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் உங்களுக்கு கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஓய்வு சற்று தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாகத்தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அப்போ இன்று நல்ல நண்பர்கள் உறவுகளுடைய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்குங்க. நண்பர்கள் கிடைப்பாங்க, உறவுகள் உங்களுக்கு நீங்கள் நல்ல உறவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு உகந்த நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் திருப்தியும் உங்களுக்கு மனதளவில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை இன்றைய நாள் நிறைவேற்ற செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதால் கையில் இருக்கக்கூடிய ஒரு பணம், நிதி நிலைமை இதெல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு ஆறுதலாகவும் இருக்கக்கூடுங்க. இளைய சகோதரர்கள் வகையில் நல்ல ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. அதே போல் வீட்டில் இங்கே பராமரிப்பு பணிகளில் கொஞ்சம் அசதிகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சில மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதுங்க. குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை எல்லாம் இன்றைய நாள் மேம்படுத்துவீங்க. பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுது. வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரித்து காணப்படுங்க. மறைமுகமாக இருந்து வந்த திறமைகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவீங்க. பூர்வீகம் தொடர்பான சொத்துக்களில் உங்களுக்கு தீர்வுகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நெருக்கம் அதிகரித்து காணப்படும். நீங்கள் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய அரிதான ஒரு வாய்ப்பும் உண்டாக போகுதுங்க. அதே போல் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடன் நல்லுறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்க போகுது. அதே போல் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் உங்களுடைய தொழில் வளர்ச்சியும் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குதுங்க. காதல், திருமணம், குடும்பம் இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மன அமைதியும் திருப்தியும் மன மகிழ்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக காணப்படுதுங்க. உங்கள் வீட்டில் விருந்தினர்களுடைய வருகை உங்களுக்கு மனதளவில் உற்சாகத்தையும் அளிக்கும். அதே போல் உங்களுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் குடும்பத்தில் இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்க. அவங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் கவனித்து கொண்டு அவங்கள கொஞ்சம் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அவங்கக்கிட்ட எதையுமே எடுத்து சொன்னீங்கனாலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய சேமிப்புக்கும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கனால நிதி நிலைமையும் உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. அதனால் நிதிநிலையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சளி, இருமல் போன்ற சில உபாதைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியிடங்களில் நீங்கள் உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க, அது உங்களுக்கு மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நண்பர்களுடைய ஆலோசனைகளால் மனதளவில் சில மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமான உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மதிப்புகள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வரவுகள் பார்த்தீங்கன்னா தேவைக்கு தகுந்த விதத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உடன்பிறப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. பொதுமையான விஷயங்கள்ல நல்ல ஒரு ஆர்வங்கள் உண்டாகக்கூடும். மாமன் வழியில கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு
4ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு சனி சூரியன் சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு துடிப்பான ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வெற்றிக்கு அடிகோலக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. அப்போ சுய வளர்ச்சிக்கான முயற்சிகளை எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் துணிந்து எடுப்பீங்க. உங்களுடைய ஆற்றல் தைரியம் தன்னம்பிக்கையை உங்களுக்கு மிக சிறந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே சமாளித்து விடலாம் அப்படின்ற ஒரு ஆற்றல் உங்களிடம் எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல உத்தியோக பணிகளில் ஒரு உயர்வுக்கான ஒரு சூழல் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ எதிலுமே நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. குழந்தைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடும். அந்த வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு சில சாதகமான முடிவுகளும் உங்களுக்கு எட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. எதிர்பார்த்திருந்த சில விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மனதளவில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பல வகையிலையும் பார்த்தீங்கன்னா அனுகூலமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த சில கருத்து வேற்றுமைக்கான சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. பயணங்களால் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு பிள்ளைகள் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு மிக சிறப்பாக கிடைக்கக்கூடுங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அலுவலகத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்றாலும் பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் அவ்வளவு பெருசாக இருக்காதுங்க. அப்போ வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனை லாபம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு இருக்கும்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளை குறித்த காலத்திற்குள்ள நீங்கள் முடிச்சிருவீங்க. அப்போ உங்களுடைய சுறுசுறுப்பு காரணமாக இன்றைய நாள் எதையுமே எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்குங்க. சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிக்கான சில பாராட்டுகளை எல்லாம் பெறக்கூடிய வகையில் இன்றைய நாள் இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னே சொல்லலாமுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் இன்றைய நாள் எளிதாகவும் சாதாரணமாகவும் அதை முடித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். தொழிலில் உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் லாபமும் விற்பனையுடைய சில சராசரியும் உங்களுக்கு அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. அதனால் இன்றைய நாள் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள்லையும் கவலைப்பட வேண்டாம். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையிடம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நெறிமுறைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றுவீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவரை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனப்பக்குவம்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அன்பு அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களிடம் தென்படும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் பார்த்தீங்கன்னா இருவருக்குடைய ஒரு மனஸ்தாபங்கள் எதுவுமே ஏற்படாதுங்க. எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுக்கு அதிகமாக தோன்றும் குடும்பத்தில். அதனால் பிள்ளைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அவர்களுடைய பிள்ளைகளுடைய ஆதரவு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுங்க. பயனுள்ள வகையில் எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னா பணத்தை செலவு செய்வீங்க. அந்த பணத்தை எப்படியெல்லாம் ஈட்டணும் அப்படின்ற ஒரு பக்குவமும் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களோட ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதளவில் தைரியமாக இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதளவில் ஸ்திரமான ஒரு ஆரோக்கியமும் உங்களுக்கு காணப்படுதுங்க. அப்போ எதிலுமே உங்களுக்கு ஆற்றல் உத்வேகம் இதெல்லாமே நிறைந்து காணப்படுவதால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு திருப்திகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒரு புரிதலும் அந்யோன்யமும் அன்பும் இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சகோதரர்கள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த வரவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வீடு வாங்குவது சார்ந்த ஏதாவது எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூக பணிகளில் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க.
விருச்சக ராசி விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் ராகு சனி சூரியன் சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அதே போல் 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இதனால் உங்களுடைய செயல்களை நீங்கள் திறமையாக ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. பொருத்தமான செயல்களை செய்து உங்களுடைய நிலைமைகளை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ இனிமையான வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலனையும் அளிக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் இன்றைய நாள் விதண்டாவாதங்களை தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அனுபவம் உள்ளவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளுடைய செயல்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும். இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் தைரியமும் உற்சாகமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதையுமே பார்த்தீங்கன்னா துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இன்றைய நாள் இருக்குன்னே சொல்லலாமுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடுங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணையால் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இன்றைய நாள் மிக ஒரு சிறப்பான ஒரு ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் தாய்மாமன் வழியில் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. சிலருக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அலுவலக பணியின் காரணமாக பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நேரிடும். வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதனுடன் லாபமும் உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் நீங்கள் வெற்றிகரமான சில பலன்களை எல்லாமே ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கு பதவி உயர்வு அதே போல் சம்பள உயர்வு இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. உங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படுங்க. அந்த திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வுகளும் இன்றைய நாள் வாய்க்கக்கூடுங்க. அல்லது தொழில் விஷயங்களில் நல்ல ஒரு விற்பனை லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. தொழிலில் இன்னும் கொஞ்சம் முன்னேற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உழைப்புகளை கொஞ்சம் போட வேண்டிய ஒரு நாட்களாகவும் இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் கணவன் மனைவிக்கிடையே இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகவும் இருக்கு. அப்போ உங்கள் துணையுடன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளக்கூடியதுனால உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்கள் குடும்ப வளர்ச்சி பற்றிய ஆலோசனைகளை எல்லாம் நடத்துவீங்க. குடும்பத்தை எப்படியெல்லாம் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் இருவருமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முன்னேற்றக்கூடிய ஒரு வழிவகையையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு கல்விக்கு முன்னேற்றத்திற்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளுங்க. குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன விளையாட்டு பிரியத்தில் சில விஷயங்கள் பண்ணால் கூட நீங்கள் பக்குவமாக எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ குழந்தைகளை கொஞ்சம் பக்குவத்துடன் கொண்டு செல்லக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் இன்றைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. லாபம் தரக்கூடிய முதலீட்டுக்கான சில திட்டங்களை எல்லாம் நீங்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. எளிதாக இன்றைய நாள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு நிதி நிலைமை மிக சிறப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுங்க. பிற்காலத்திற்கு இப்பவுமே நீங்கள் அடித்தளம் போடலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு தைரியமான ஒரு அணுகுமுறையின் காரணமாகவே மிக சிறந்த ஆரோக்கியத்துடனும் இன்றைய நாள் இருப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளை எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரம் சார்ந்த ஏதாவது பணிகளில் உங்களுக்கு போட்டிகளை வெற்றிகள் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய கருத்துக்களுக்கு இன்றைய நாள் மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் இருந்து வந்த சில தயக்கங்கள் தாமதங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல கொஞ்சம் வேகம் ஏற்படுங்க. நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க.
விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய இலக்குகளை அடைய நீங்கள் நிச்சயம் இன்றைய நாள் திட்டமிடலாமுங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகளுக்கு எடுக்க மிக உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. உடன் பிறந்தவர்களுடைய எண்ணங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரம் தொடர்பான பயணங்களில் கொஞ்சம் அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படும். தந்தை வழி உறவினர்களுடைய ஒத்துழைப்புகள் எல்லாம் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மாற்றமான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் எளிதாக கையாளக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. சுபகாரியங்கள் தொடர்பான முடிவுகளில் நீங்கள் விவேகத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் மனதில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மன உறுதியுடன் முடிவெடுத்து நீங்கள் செயல்படுவீங்க. இன்றைய நாள் சிலருக்கு குடும்பத்துடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடுங்க. சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் கூட மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இந்த நாள் இருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் உரிய சிகிச்சையினால் உங்களுக்கு உடனே நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தாங்க இருக்கு. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் நல்ல அதிக வாய்ப்புகள் எல்லாமே தென்படுதுங்க. அப்போ நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அப்போ நீங்கள் எதிலுமே இன்றைய நாள் தைரியத்துடன் செயல்படலாமுங்க. நீங்கள் பணிகளை திறமையாகவும் விரைவாகவும் முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ உங்களுடைய அணுகுமுறையில் மனதில் பார்த்தீங்கன்னா உறுதி காணப்படும். தொழில் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. இன்றைய நாள் விற்பனையின் லாபமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் சிறந்த ஒரு அமைதியான தருணங்களை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் இருவருக்கும் பார்த்தீங்கன்னா இனிமையான ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்கு. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இருவருடைய மனதும் பார்த்தீங்கன்னா ஒருமித்த கருத்துடன் இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் இருவருக்குமே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியிடங்களில் சென்று நீங்கள் மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் மிக அற்புதமான ஒரு வளர்ச்சி எல்லாம் உங்களுக்கு காணப்படும். அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் எதுலேயுமே இன்றைய கவலைப்பட வேண்டாம். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் மிக சிறந்த முறையில் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. லாபம் தரும் புதிய முதலீடுகளில் நீங்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படலாமுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நிதி நிலைமையிலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இன்று உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மன உறுதி தாங்க காரணம். அதனால் மன உறுதி ஆரோக்கியத்தை உங்களுக்கு நல்லபடியாக வைத்திருக்கக்கூடியதாக இருக்குங்க. அப்போ மனதை திடனாக வைத்திருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. வியாபாரம் தொடர்பான ரகசியங்களை இன்றைய நாள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவீங்க. புதிய நண்பர்களுடைய அறிமுகங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடும்.
போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உணவு விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பேச்சுக்களில் அனுபவ அறிவு எல்லாமே வெளிப்படக்கூடும். அரசு சார்ந்த விஷயங்களில் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் சந்தை நிலவரங்களை அறிந்து முதலீடு செய்வது மிக நல்லதுங்க. நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி மிகுந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. அதனால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே வெற்றி காண்பீங்க. அதே போல் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் எடுக்கலாமுங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்திலுமே துணிந்து தைரியத்துடன் எடுக்கலாமுங்க. எல்லா முடிவுகளுமே உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடுங்க. அதே போல் உங்களை விலகிச் சென்றவர்கள், உங்களிடமிருந்து விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. விவசாய பணிகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பொறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மனதளவுலையும் சரி, அதே போல் உங்களுடைய நாட்களாக இருந்தாலும் சரி, அந்த நாட்களில் உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தையும் புதிய மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்தியோக பணிகளில் உங்களுக்கு உயர்வுகள் நிச்சயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பணிவும் நிதானமும் மிக தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்று சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. எதிர்பார்த்த பணம் எல்லாமே உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் யோகமும் ஏற்படுதுங்க. எதிர்பாராத பணவரவும் திடீர் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகளே உங்களுக்கு காணப்படுங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. வியாபாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக இருக்குமென்னு சொல்லணும்னா அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களுடைய நிலைமைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு சூழ்நிலைகள், பணி நடக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுமூகமான ஒரு சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒரு உகந்த நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக மேற்கொண்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. மேலதிகாரிகளுடைய பார்வை உங்கள் மீது விழக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றங்களும் இல்லாட்ட கூட உங்களுடைய திறமைக்கு தகுந்தாப்புல உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய இனிமையான வார்த்தை மற்றும் நேர்மையான சில அணுகுமுறைகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக இருக்குது. ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நல்ல ஒரு புரிந்துணர்வு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஏற்படும். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதிலுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. அதே போல் உங்களுடைய துணைவியார் உங்களுக்கு இன்றைய நாள் உறுதுணையாக இருக்கக்கூடிய பக்க பலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. எதிலுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் அதே போல் கல்வியில் குழந்தைகளுடைய கல்வி விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைய நாள் அவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டாங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இருந்தாலும் வெளியிடங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் நிதானத்தோடு செல்ல சொல்லுங்கள். அது உங்களுக்கு இன்றைய நாள் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு பாராட்டக்கூடிய வகையில் உங்களுக்கு ஊக்கத்தொகை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் மிக
மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையிலே இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய திறமைகள் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதனால் இன்றைய நாள் வலிமையாக உங்களுடைய மனதளவில் உங்களுடைய வலிமையை உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருந்தால் கூட வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை எல்லாம் முற்றிலும் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை எல்லாத்தையும் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளால் ஒரு விதமான மனதளவில் உங்களுக்கு ஒரு சோர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க, பொறுமையுடன் இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனையில் சில கவனங்கள் செலுத்த வேண்டிய ஒரு நாளுங்க. எதிலுமே அவசரமின்றி செயல்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் சிறு சிறு விமர்சனங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்க கூடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. களத்திரஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் செவ்வாய், சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுடைய இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் நல்ல ஒரு பயனுள்ள செயல்பாடுகளை எல்லாம் பயன்பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் செய்வீங்க. வியாபாரத்தில் நல்ல பணிகளில் நல்ல லாபங்கள் எல்லாமே மேம்படக்கூடுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் உற்சாகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சமூக பணிகளில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கும் பொறுப்புகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுங்க. குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாகவும் அமையக்கூடுங்க. இப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எதுக்காக இருந்துச்சுனாலும் அதையெல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. உங்களுடைய பயணத்தின் போதும் இன்றைய நாள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம், அன்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. பணியிடத்தில் அதன் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு பயணங்கள் எல்லாமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் நேரிடும். வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்குன்னு சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாளாகவே காணப்படுது. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிக்கு பாராட்டுக்கள் பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட காண்பீங்க. கூடுதல் பொறுப்பு, கூடுதல் ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க பெறுதுங்க. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் உங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அளவுக்கு இல்லாட்டா கூட உங்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமணத்தில் எல்லாம் நீங்கள் பங்கு கொண்டு மகிழக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குங்க. இது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய இருவருடைய நல்லிணக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதளவில் புரிந்து கொண்டு உங்களுடைய நல்லிணக்கம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக
நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு உண்டான சில செலவுகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கட்டாயங்களும் ஏற்படும். அதே போல் அவர்களுடைய படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாமுங்க. அவர்கள் படிப்பில் முழு ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அவர்களுக்கு எதில் நீங்கள் அவங்க போட்டியில் ஈடுபட்டாலும் அந்த போட்டியில் வெற்றி பெறுவாங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று வலுவான ஒரு நிதி ஆதாரத்தை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகுது. அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பு ஆற்றலும் இன்றைய நாள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்திலையும் இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் கரு சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடுங்க. அதே போல் புதிய முயற்சிகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். வியாபார விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டுங்க. அதே போல் நீண்ட நேரம் கண் விழிப்பதை இன்றைய நாள் முற்றிலும் தவிர்த்துருங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது உதவும் பொழுது கொஞ்சம் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பழைய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் குரு வக்கரத்தில் பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் புதன், ராகு, சனி, சூரியன், சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய இனிமையான சுவாபம் பிறரிடம் உங்கள் மீதான நல்ல எண்ணத்தை வளர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அப்போ உங்களுடைய மன உறுதியும் நம்பிக்கையும் இன்றைய நாள் அதிகமாகவே காணப்படும்னு சொல்லலாமுங்க. போட்டிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளை எல்லாத்தையுமே இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இன்றைய நாள் இருக்குதுங்க. நவீன தொழில்நுட்ப விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. எதிலுமே துரிதத்துடன் செயல்பட்டு முடிப்பீங்க. எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா எடுத்தால் அந்த காரியத்தை முடிக்கக்கூடிய ஒரு சக்தியும் உங்களுக்கு உத்வேகமும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுதுங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து கொண்டு அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. அப்போ எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு, பொருள் சேர்க்கைக்கு இதற்குண்டான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா நிறைய காணப்படுதுங்க. வாழ்க்கை துணை உங்களுடைய தேவை அறிந்து இன்றைய நாள் பண உதவிகள் எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. சிலருக்கு உறவினர்கள் வீட்டிலிருந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுமுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் பணிகளில் ஈடுபட்டு அந்த பணிகளில் நீங்கள் நல்ல ஒரு நன்மதிப்பு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கப்பெறும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகள் இடத்துல சவால்கள் எவ்வளவு பெரிய சவால்களாக இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக கையாளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அப்போ எதையுமே அனுசரித்து பொறுமையாகவும் நிதானத்தோடும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை உங்களுக்கு இன்றைய நாள் நிறைய காணப்படுது. வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தபடி பார்த்தீங்கன்னா நல்ல லாபமும் உங்களுக்கு விற்பனையும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க.
காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய காதல் ஜோடிகளாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்களுக்கு காணப்படுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு, அரவணைப்பு, அந்யோன்யம் இதெல்லாம் எப்படி தென்படுதோ அதுபோல் காதல் ஜோடிகளுக்கும் இன்றைய நாள் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படுது. இன்றைய நாள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. அதனால் உறவுகளை பற்றி இன்றைய நாள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு கல்வி விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அதே போல் அவங்களுடைய ஆர்வம் குறையும் பொழுது நீங்கள் அவங்களுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நபராக கூட இருந்து நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ குழந்தைகளுக்கு கல்வி மட்டும்தான் இப்போதைய முக்கியத்துவமாக இருக்கும். அப்போ கல்விக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க இன்றைய நாள். அப்போ பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் செலவு செய்வீங்க. பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகக்கூடிய மனதளவில் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுதுங்க. அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எடுத்தோம்னா இன்றைய நாள் மனதில் பார்த்தீங்கன்னா மன உறுதி, மன தைரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படுதுங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன உபாதைகள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் சரியாகிவிடக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட பணிகளை எல்லாமே இன்றைய நாள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் பெற்றோர்களுடைய தேவைகளை அறிந்து இன்றைய நாள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க. அதே போல் கமிஷன் தொடர்பான வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்களும் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாமுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பிற இன மக்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மதிப்புகள் எல்லாமே உயரக்கூடும். மனதளவில் புத்துணர்ச்சி பிறக்கக்கூடும். பாராட்டுக்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகுதுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.